வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் தாலாட்டு தேவா. வீட்டிலே குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 கிலோ இன்றைக்கி மிளகாய் தூள் நம்ம அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட். 1 கிலோ மிளகாய் தூளுக்கு கொத்தமல்லி 1 கிலோ எடுத்துக்கோங்க. வெயிலில் நல்லா காய வைக்கணும். அது மல்லி நல்லா காயணும். அது உடச்சி பார்த்திங்கன்னா கையில் 2ஆக உடையும். அந்த அளவுக்கு மல்லி காஞ்சதுன்னா நம்மளுக்கு தூள் நல்லாயிருக்கும். 6 மாதத்து வரைக்கும் இந்த தூள் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். பூச்சி வைக்காது. வீட்டுக்கும் குழம்பு வச்சுனா மிகவும் சுவையாகவும் மணமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட். 1 கிலோ கொத்தமல்லிக்கு 700 கிராம் மிளகாய் கரெக்டான பதம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னொரு 100 கிராம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே நீட்டு மிளகா தான் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் குண்டு மிளகாயும் யூஸ் பண்ணலாம். குண்டு மிளகாய் காரம் அதிகமாக இருக்கும். நான் நீட்டு மிளகாய் தான் யூஸ் பண்ணுவேன். காம்பு இல்லாமல் ஒரு சிலவங்க யூஸ் பண்ணுவாங்க. நான் காம்போடு தான் யூஸ் பண்ணுவேன். நல்லாயிருக்கும் தூள். 6 மாதத்து வரைக்கும் கெடாது ஃப்ரெண்ட். வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்கம்மா. தனியா சுற்றி மிளகாய் நீங்கள் காய வச்சுக்கிட்டிங்கன்னா தனியாக பறக்காது. வெயிலில் நல்லா சேஃப்டியாக இருக்கும். அடுத்து விரலை மஞ்சள் 150 கிராம் எடுத்துக்கோங்க. அதையும் என்ன பண்ணணும், வெயிலில் நல்லா அதை கூட சேர்த்து காய வச்சுக்கோங்க. அடுத்து சுக்கு 50 கிராம் எடுத்துக்கோங்க. 50 கிராம் கரெக்டான பதம். அதுவும் நல்லா உடச்சி போட்டு காய வச்சிங்கன்னா நல்லா காயும். எல்லாமே மிளகாய், தனியாய், மஞ்சள், சுக்கு எல்லாமே வெயிலில் நல்லா காயணும். 2 நாளைக்கு நல்லா காய வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் இந்த தூள் கெட்டு போகாமல் வண்டு வைக்காமல் நல்லாயிருக்கும். குழம்புக்கு நம்ம எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயம் எடுத்துக்கோங்கம்மா. பெருங்காயம் கட்டி பெருங்காயம். அதையும் நல்லா உடச்சி வெயிலில் காய வச்சுக்கோங்க. இந்த அனைத்து பொருளும் வெயிலில் நல்லா 2 நாளைக்கு காய வைங்க. 2 நாள் நல்லா காய்ஞ்சதுன்னா இந்த தூள் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலே அரைச்சி நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கும் நல்லது. நம்ம சுத்தமாகவும் சமைச்சிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை 2 கைப்பிடி எடுத்து அதையும் நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சுக்கோங்க. மீதி தேவையான பொருள்லாம் நம்ம கடாயை வச்சு வீட்டிலே நம்ம வறுத்துக்கலாம் வாங்க. ஜீரகம் 100 கிராம் எடுத்து கரெக்டாக இருக்கும். 100 கிராம் கரெக்டான 1 கிலோவுக்கு 100 கிராம் ஜீரகம் கரெக்டான அளவுமா. அதை எடுத்து வாணலில் வறுத்துக்கோங்க. வறுத்து ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணி அந்த லைட்டாக ஸ்மெல் வரும். அந்தளவுக்கு தீச்சிடக்கூடாது. கருகிடக்கூடாது. அந்த பதத்துக்கு கரெக்டான அந்த ஸ்மெல்லு வரும் பாருங்கள். அந்த ஜீரக ஸ்மெல்லு வரும். அந்த வரும்போது எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டிடணும் பாருங்கள். அடுத்து மிளகு 100 கிராம் எடுத்துக்கோங்க. மிளகும் அதே மாதிரி வருங்க. கரெக்டாக அந்த ஸ்மெல்லு வரும். தீக்கக்கூடாது, கருகிடக்கூடாது. இந்த மாதிரி வறுத்து நம்ம மிளகாய் தூளை அரைத்தனா குழம்பு நல்லா திக்காகவும் சுவையாகவும் இருக்குமா. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். அடுத்து கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. கரெக்டான அளவுமா 100 கிராமு. அடுத்து துவரம்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா அந்த கருகாமல் அந்த வாணலில் கரெக்டான பதத்துக்கு வறுத்து நம்ம எடுக்கணும்.
பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து வறுபட்டால் போதும். அதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து வெந்தயம் வந்து 25 கிராம். அந்த ஸ்மெல்லு கரெக்டாக வரும் பாருங்கள். அந்த வெந்தயம் போட்டு லைட்டாக வறுத்திங்கன்னா அந்த ஸ்மெல் வரும். அப்போயும் நம்ம எடுத்துடணும். அடுத்து வந்து கடுகு 100 கிராம். கடுகு போட்ட உடனே லைட்டாக சூடு ஏறினோடனே படபடன்னு வெடிக்கும். அப்போ வந்து கருகாமல் நம்ம எடுக்கணும். கடுகு நல்லா வறுப்பட்டு எடுங்கம்மா. பாருங்கள், பொரிஞ்சு வருது பாருங்கள். அடுத்து சோம்பு 100 கிராம் எடுத்துக்கோங்க. சோம்பு அதே மாதிரி நல்லா வறுப்படணும். இந்த மாதிரி எல்லா பொருளையும் வந்து நம்ம வறுத்து வீட்டில் நம்ம அரைச்சேன்னா குழம்பு மிளகாய்த்தூள் திக்காக இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்குமா. எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை உளுந்து வந்து 25 கிராம் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வறுப்படணும். நல்லா வறுப்பட்டுச்சு பாருங்கள். அடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெயிலில் கருவேப்பிலை காய வச்ச பார்த்திங்களா, அந்த கருவேப்பிலை எடுத்து அந்த கடாயிலே என்ன பண்ணணும், அந்த சூடே போதும். அந்த வானல் ஆல்ரெடி சூடாக தான் இருக்கும். அந்த சூட்லேயே நம்ம வந்து இந்த கருவேப்பிலை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச எல்லா பொருளுமே இப்போ வந்து ஆற வச்சுக்கலாமா. நல்லா ஆற வைங்க. நல்லா அந்த கரண்டியால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா சீக்கிரமாகவும் ஆறிடும். நம்ம இதுக்கு ஆறின அப்புறம் நம்ம போயிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா இந்த மாதிரி நமக்கு வறுத்து வீட்டில் நம்ம 2 நாள் மிளகாத்தூள் தூள் நல்லா இருக்குமா. அரைச்சி பாருங்கள். இந்த மாதிரி ஆறின அப்புறம் மிஷினில் எடுத்து போய் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். கருவேப்பிலையும் நம்ம இது கூட சேர்த்து நம்ம ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறிட்டோம். கையில் பிடிச்சி பார்த்திங்கன்னா அந்த சூடுலாம் போயிட்டுருக்கும். இப்போ மிளகாய் வந்து நல்லா காஞ்சிருக்குதான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, உடச்சி பார்த்தா 2ஆக உடையும். உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க 2ஆக உடையுதுங்களா. அந்தளவுக்கு மிளகா வந்து உடஞ்சா மிளகாய் நல்லா காஞ்சிருக்குதுன்னு போதும். அது வாங்க அரைக்கலாம். பாருங்கள், நான் மிளகாய்த்தூள் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கலர் பாருங்கள், எவ்வளோ கலர் பார்க்கவே நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ அரைச்சிட்டு வந்த தூளை நம்ம வீட்டில் மறுபடியும் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கணும். மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது அவங்களும் கொட்டி அரைச்சி ஆற வைப்பாங்க. நம்ம வீட்லேயும் வந்துட்டு நம்ம தூளை வந்து ஆற வச்சு நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதத்து வரைக்கும் இந்த தூள் வந்து வண்டு வைக்காது. தூள் நல்லா இருக்கும். நம்ம எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாமா. மீன் குழம்பு, கறி குழம்பு, சாம்பார், எல்லா அனைத்து வித குழம்புக்கும் இந்த தூளை யூஸ் பண்ணிக்கலாம். பொரியல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த தூள் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் அரைச்சி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.